ஸ்டேஜ் ஃபியர் இந்த வார்த்தையை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம். முதலில் பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ படிக்கின்ற பொழுது ஸ்டேஜில் ஏறி ஏதாவது பேசுகின்ற பொழுது மிகவும் பயமாக இருக்கும். ஸ்டேஜ் ஃபியர். அப்பொழுது அவர்களுக்கு தைரியம் ஊட்டுவோம். அப்படி தைரியம் ஊட்டினாலும் ஒரு சிலர் ஸ்டேஜில் ஏறி நிற்கின்ற பொழுது மக்களை பார்த்தால் உடனே பயம் வருகிறது. மனதிற்குள்ளாராக கண்கள் இருண்டு விடுகிறது. படித்ததெல்லாம், பேச நினைப்பதையெல்லாம் மறந்து விடுகின்ற பல சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பயம் வருகின்ற பொழுது நம்பிக்கை இழந்து விடுகிறோம். நம்பிக்கை இழக்கின்ற பொழுது வாழ்விலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக சிறிய நிகழ்வை நான் சொன்னாலும் இது எல்லா சூழ்நிலையிலும் பொருந்தும். கொரோனா காலத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல நபர்கள் நோயினால் இறந்தார்கள், சில நபர்கள் பயத்தினால் இறந்தார்கள். இது எல்லோரும் நாம் பார்க்கின்றோம். எனவே பயம் ஒரு நபரை தொற்றிக்கொள்ளுகின்ற பொழுது வாழ்விலே நம்பிக்கை இழந்து விடுகிறோம். நம்பிக்கை இழக்கின்ற பொழுது சிறிது சிறிதாக வாழ்வே அழியக்கூடிய சூழ்நிலைக்கு போய்விடுகிறது. இதையெல்லாம் நாம் முன்னுரையாக வைத்து கொண்டு நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது அன்று நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்று நமக்கு கடவுள் என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம். கப்பர்னா கலிலியா கடலிலே இயேசு பயணம் செய்கிறார். அவரோடு சீடர்களும் பயணம் செய்கிறார்கள். கலிலியா கடலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது கடலிலே வேலை செய்கின்ற சீடர்கள் நன்றாக தெரியும், அலைகள் வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு அலை வருகிறது என்று. இவர்கள் உயிருக்கு பயப்படுகிறார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு அலை வருகிறது. அதனால்தான் நாம் சாக போகிறோம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இயேசுவிடம் சீடர்கள் ஓடி வந்து தூங்குவதை பார்த்து நாங்கள்லாம் சாக போகிறோம், நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லாமல் சொல்கிறார்கள். இயேசு எழுந்து முதலில் கடலையும் காற்றையும் கடிந்து கொள்வதற்கு முன்பாக சீடர்களை கடிந்து கொள்கிறார். நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்களே, ஏன் அவ்வாறு செய்கிறார் என்றால், நீங்கள் ஓடி வந்து என்னிடத்தில் உதவி கேட்கிறீர்கள், நான் இவ்வளவு பெரியவன். எவ்வளவு பெரியவன்? முதலில் அவர் பேயை அடக்கினார். பேய்க்கு அவர் கட்டளையிட்டார், பேய் ஓடிவிட்டது. நோயை குணமாக்குகின்றார், நோய் நீங்கி விடுகிறது. இப்பொழுது இயற்கையும் அவர் அடக்கக்கூடியவர் என்பதை உணர்கிறார்கள் சீடர்கள். இவ்வளவு பெரிய நபர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்கிறீர்கள், ஆனால் சாக போகிறோமே என்று சொல்லுகிறீர்களே என்று அவர் கடிந்து கொள்கிறார். அவர் அதை சொன்ன பிற்பாடு கடலையும் காற்றையும் கடிந்து கொண்டு அடக்குவதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு அங்கு இருக்கிற மக்கள் எல்லோரும் கடலையும் காற்றையும் அவர் அடக்குகிறாரே, இவர் எப்படிப்பட்டவரோ என்று திகைத்து பார்க்கிறார்கள். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது? அன்று நடந்த ஒரு நிகழ்வு. இன்றைய நாளில் இந்த செய்தி, இந்த நற்செய்தி வாசகம் என்ன சொல்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு வேளை பல வேளைகளில் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு துன்பம், அந்த காற்று, கடல், புயல் போல ஒரு துன்பம் வருகின்ற பொழுது, ஏன் சாவு நாம் சாக போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் நம்முடைய வாழ்வில் எழுகின்ற பொழுது, சோதனை வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது நாம் ஓடோடி செல்கின்றோம். நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டால் மருத்துவர்கள், பொருளாதாரத்தில் நாம் துன்பப்படுகின்ற பொழுது உதவி கேட்டு இந்த உலகத்திலே ஓடோடி செல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை பல வேளைகளில் மறந்து அதற்கு பிற்பாடு வருகிறோம். எல்லாரும் கைவிட்ட பிற்பாடு கடவுளே எனக்கு உதவி செய்யும் வருகிறோம். முதலில் கடவுளை தேடுங்கள், மற்றது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று. கடவுள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறாரா? கட்டாயம் இருக்கிறார். ஆனால் முதலிடத்தில் இருக்கிறாரா? துன்பங்கள், தோல்விகள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் முதலிடத்தில் இருக்கிறாரா? முதலிடத்தில் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த தோல்வியையும் இந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது கடினம்தான், என்னால் இதை மேற்கொள்ள முடியாது. இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும். முதல் இடம் உம்முடைய சித்தத்தின்படி நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும். கெத்செமனி தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு ஜெபித்தது போல ஒவ்வொரு ஜெபமும் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இன்றைய நாளில் அந்தோனியாரை நினைவு கூறுகிறோம்.
பல நபர்கள் இன்றைய நாட்களில் நான் கண்கூடாக பார்க்கிறேன். பல துன்பங்கள், கஷ்டங்கள் என்னிடத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள், தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். அந்தோனியார் அந்த கஷ்டத்தை எல்லாம் கட்டாயமாக இயேசுவிடத்திலிருந்து அந்தோனியார் பெற்றுத் தருவார் என்று நம்பிக்கையோடு நம்முடைய பங்கில் பல நபர்கள் ஜெபிக்கிறார்கள். எனவே இந்த நம்பிக்கையை நாமும் வளர்த்துக் கொள்வோம். அந்தோனியார் வழியாக சிறப்பாக இன்றைய நாளில் அந்தோனியார் வழியாக ஜெபிக்கிற நம்முடைய ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிற நபர்களுக்காக சிறப்பாக பரிந்து பேசி ஜெபிப்போம். ஆமென்.